ஜுராசிக் படத்துல ஒரு கொசுவிலிருந்து டைனோசரோட டிஎன்ஏ எடுத்து அதன் மூலம் ஒரு டைனோசரையே உருவாக்குவாங்க. படத்துல இப்படி நடக்குது, உண்மையில இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன உயிரினங்களை திரும்ப கொண்டு வரும் முயற்சியில ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோல நாம எந்தெந்த அழிந்து போன உயிரினங்களை திரும்ப கொண்டு வரும் முயற்சியில ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறது தான் நாம் இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1, ஓலி மேமத். பார்க்கிறதுக்கு யானை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேமத்தானது உண்மையிலேயே யானையுடைய முன்னோர்கள் தான். இதனுடைய வழித்தோன்றல்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய ஆசிய யானைகள். மிகப்பெரிய தந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த யானைகள் இப்ப இருக்கிற யானைகளை விட 2 மடங்கு பெரியது. இந்த யானையானது 11 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதோட 14 டன் எடை கொண்டது இந்த மேமோத். இந்த மேமோத்தானது ஐசேஜ் காலத்துல அதிகமா வாழ்ந்துச்சு. அண்டார்டிகா பகுதிகளில் இந்த வகை யானைகள் அதிகமா காணப்பட்டுச்சாமா. ஆனா 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வகை யானைகள் அழிஞ்சே போயிருச்சு. அது அழிஞ்சிருந்தாலுமே அதனுடைய எலும்புக்கூடுகளும் தந்தங்களும் அதிகமா ஒவ்வொரு இடத்துலயும் கிடைச்சிட்டே இருந்துச்சு. அந்த வகையில 2014ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் இந்த ஓலி மேமத்துடைய ஒரு சிறு உடல் பகுதியானது பனிப்பாறைகளுக்கு நடுவில் கிடைச்சிருக்கு. அதை வெளியெடுத்து பார்க்கும்போது அதுல டிஎன்ஏ ஆனது இன்னும் உயிரோட இருந்திருக்கு. அதனால அதுல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியெடுத்திருக்காங்க. வெளியெடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த டிஎன்ஏவை ஏசியன் எலிபென்ட் கிட்ட கொடுத்து அதன் மூலம் அதை பிரெக்னன்ட் ஆக்கி அதிலிருந்து ஓலி மேமத்தை திரும்ப கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியானது 80% சக்சஸ்ஃபுல்லா இருக்காமா. சோ நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த ஓலி மேமத்தை பார்க்க போறோம். நம்பர் 2, சேபர் டூத் டைகர். பார்க்கிறதுக்கே மிக பிரம்மாண்டமான ஒரு புலி போல் இருக்கக்கூடிய இந்த வகை புலியானது சேபர் டூத் டைகர் என அழைக்கப்படுது. எதற்காகன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய முன்பற்கள் யானையுடைய தந்தத்தை போல பெருசா இருக்கும். இந்த பல்ல வச்சுக்கிட்டே நிறைய விலங்குகளை வேட்டையாடி இருக்கு. இன்க்ளூடிங் நான் முன்னாடி சொன்ன ஓலி மேமத்தையும் இந்த மிகப்பெரிய முன்பற்களை வச்சு வேட்டையாடி இருக்கு. அந்த அளவுக்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு வகை புலி தான் இந்த சேபர் டூத் டைகர். இது இப்ப இருக்கிற புலியை விட 2 மடங்கு பெரியது. இந்த வகை புலியானது 275 கிலோ வரைக்கும் எடை கொண்டதாமா. அது மட்டும் இல்ல 10 அடி உயரம் வரைக்கும் இந்த சேபர் டூத் டைகர் ஆனது வளருமாமா. இந்த சேபர் டூத் டைகருடைய எலும்புக்கூடுகள் ரொம்பவே அரிதாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா 2014ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் லீடில் அப்படிங்கிற இடத்துல இந்த சேபர் டூத் டைகரின் எலும்புக்கூடானது கிடைச்சிருக்கு. அதனால அந்த எலும்பு கூட்டுல இருந்து டிஎன்ஏவை பிரிச்செடுத்து இப்ப இருக்கக்கூடிய தற்கால புலியை அந்த டிஎன்ஏக்கு ஹோஸ்டா பயன்படுத்தி திரும்பவும் சேபர் டூத் டைகரை கொண்டு வர முயற்சியில இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்டிப்பா சேபர் டூத் டைகரையும் பார்க்க போறோம். ஆனா இது வந்துச்சுன்னா நிறைய பேரை வேட்டையாடி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 3, டூடு பேர்டு. இந்த பேர்டானது மனிதர்களால் அழிக்கப்பட்ட உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகை பறவையானது ஆஸ்திரேலியா கண்டத்துல தான் 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மனிதர்கள் அதிகமா ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு போக துவங்கினாங்க. போன உடனே அவங்க கண்ணுக்கு பட்டது இந்த டூடு பேர்டு. இந்த டூடு பேர்டு ஆனது இப்ப இருக்கக்கூடிய வான்கோழி சைஸுக்கு மிக பெருசா இருக்கும். 2 அடி உயரமும் 17 கிலோ கறியும் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதனால வேகமா ஓடவும் முடியாது, பறக்கவும் தெரியாது. இதனாலேயே மனிதர்களால ஈஸியா இது வேட்டையாடப்பட்டுச்சு. மனிதர்கள் அதிகமா வேட்டையாட 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில இந்த டூடு பேர்டானது மொத்தமா அழிஞ்சே போச்சு. ஆனா ஆஸ்திரேலிய அரசாங்கமானது இந்த டூடு பேர்டை திரும்ப கொண்டு வரும் முயற்சியில ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த டூடு பேர்டை 17ஆம் நூற்றாண்டுல பெயர் தெரியாத ஒருத்தர் பதப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த பதப்படுத்தப்பட்ட டூடு பேர்டானது இப்போ வரைக்கும் மியூசியம்ல இருக்கு. அந்த மியூசியம்ல இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட டூடு பேர்ட்ல இருந்து டிஎன்ஏவை எடுத்து அதன் மூலமா புதிய டூடு பேர்டை உருவாக்கும் முயற்சியில ஆஸ்திரேலிய அரசாங்கமானது ஈடுபட்டிருக்கு. 17ஆம் நூற்றாண்டு முன்பு வரைக்கும் இந்த பறவை பத்தி எழுதின குறிப்புகளை இந்த பறவை ரொம்பவே அழகான பறவை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு எழுதியிருக்காங்க. சோ ஒரு அழகான பறவையை நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பார்க்க போறோம். நம்பர் 4, டஸ்மேனியன் டைகர். பார்க்கிறதுக்கு ஓநாய்க்கும் புலிக்கும் கள்ள தொடர்புல பிறந்த ஒரு விலங்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த டஸ்மேனியன் டைகர் ஆனது உண்மையிலே அப்படிப்பட்ட விலங்கு தான். இது பார்க்கிறதுக்கு நாய் ஓநாய் மாதிரி இருக்கும். இதனுடைய உடல் இருக்கிற தோலானது புலி மாதிரி கோடு போட்டு மஞ்சள் கலர்ல இருக்கும். இந்த டஸ்மேனியன் டைகர் ஆனது நாய் வகையான ஒரு உயிரினம் தான். அதனாலேயே 17ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் அதிகமா மனிதர்களை தொந்தரவுப்படுத்தக்கூடிய ஒரு விலங்கா இந்த டஸ்மேனியன் டைகர் இருந்திருக்கு. அதனாலேயே இந்த டைகரை நிறைய பேர் வேட்டையாடி கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைகர் ஆனது காட்டுப்பகுதியில் இருக்கும்போது காட்டுவாசிகள் அதிகமா இந்த டைகரை வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கத்தையும் வச்சிருக்காங்க. இப்படி மனிதர்கள் அதிகமா வேட்டையாடினதாலேயே இந்த டஸ்மேனியன் டைகர் ஆனது
குறிப்பிட்ட காலத்துல அழிஞ்சே போச்சு. இந்த டைகருடைய கடைசி வாரிசானது 1936ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூல கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த புலி வகையானது இல்லாமலே போயிருச்சு. ஆனா 2012 ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஜூல இந்த டஸ்மேனியன் டைகருடைய ஒரு குட்டியானது பதப்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்ச உடனே அதை கொண்டு வந்து அதிலிருந்து டிஎன்ஏவை ரெசரெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ மூலமா புதிய டஸ்மேனியன் டைகரை உருவாக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில ஆஸ்திரேலிய அரசாங்கமானது ஈடுபட்டிருக்கு. ஸோ டஸ்மேனியன் டைகரை நம்ம கொஞ்ச காலத்துல பார்க்க போறோம். நம்பர் 5 டியோடாகாரஸ். இந்த டியோடாகாரஸ் ஆனது எறும்பு திண்ணி வகையை சார்ந்த ஒரு உயிரினம். இது எறும்பு திண்ணியுடைய முன்னோர்னு கூட சொல்லலாம். ஆனா எறும்பு திண்ணினா எவ்வளவு பெருசா இருக்கும்? கை கடக்கமா சின்னதா தானே எறும்பு திண்ணிகள் இருக்கும். ஆனா இந்த வகை டியோடாகாரஸ் ஆனது மிக பெருசா ஒரு யானை சைஸ்ல இருக்கும். இந்த டியோடாகாரஸ் ஆனது 150 சென்டிமீட்டர், அதாவது மனிதனின் உயரத்திற்கு வளரக்கூடிய ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாம 4 மீட்டர் அகலம் கொண்டது. அதோட ஒரு 10 வெயிட் கொண்டது. இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான உயிரினம் தான் இந்த டியோடாகாரஸ். இந்த டியோடாகாரஸ் ஆனது டைனோசர்கள் காலத்துல வாழ்ந்த ஒரு உயிரினம்னு அப்படின்னு சொல்றாங்க. டைனோசர்கள் காலத்துல வாழ்ந்ததாலேயே இது இவ்வளவு பெருசா இருக்கு. அதன் பிறகு 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த டியோடாகாரஸ் அப்படிங்கிற உயிரினம் இல்லாமலே போயிருச்சு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு தான் இந்த டியோடாகாரஸின் ஒரு எலும்புக்கூடானது கிடைச்சிருக்கு ஆஸ்திரேலியால. அதன் பிறகு ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த டியோடாகாரஸ் எலும்புக்கூட்டில இருந்து அதனுடைய டிஎன்ஏவை பிரிச்செடுத்து டிஎன்ஏ மூலமா இந்த டியோடாகாரஸை திரும்ப கொண்டு வர முடியுமா, அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு எறும்பு திண்ணியை திரும்பவும் உயிர் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 6 மோயா பேர்ட். தற்கால நெருப்பு கோழிகளின் முன்னோர்கள் தான் இந்த மோகா பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோவா பேர்ட் ஆனது பெரும்பாலும் ஆஸ்திரேலியா கண்டங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த மோவா பேர்ட் ஆனது நெருப்பு கோழிகளை விட 2 மடங்கு உயரம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு இந்த மோயா பேர்ட் ஆனது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2016ஆம் ஆண்டு தான் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய வைட்டமோ அப்படிங்கிற மலையில இருந்த ஒரு குகையில இந்த மோயா பேர்டுடைய ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலும்பு கூட எடுத்துட்டு வந்து அதுல இருந்து டிஎன்ஏவை ரெசரெக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ மூலமா திரும்பவும் மோயா பேர்டை வர வைக்கும் ஆராய்ச்சியில நியூசிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. நம்பர் 7 ஓலி ரைனோசரஸ். தற்கால காண்டாமிருகங்கள் அளவுக்கு மிக பெரிய ஒரு உயிரினம் தான் இந்த ஓலி ரைனோசரஸ். இது காண்டாமிருகங்களின் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வகை ஓலி ரைனோசரஸ் ஆனது தற்கால காண்டாமிருகங்களை விட 4 மடங்கு பெரியதாமா. இதனுடைய உண்மையான சைஸ் இப்ப இருக்கக்கூடிய யானைகளை விட ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. இந்த வகை ரைனோசரஸ் ஆனது அதிகமா அண்டார்டிகா மாதிரியான பனி நிறைந்த பகுதிகளில் தான் வாழ்ந்திருக்கு. இந்த வகை ரைனோசரஸ் ஆனது தற்கால சிறுத்தைகள் அளவுக்கு மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை ஓலி ரைனோசரஸ் ஆனது 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தமா அழிஞ்சு போயிருச்சாமா. அதன் பிறகு 2018 அண்டார்டிகாவில் ஒரு பனிப்பாறைக்கு நடுவுல இந்த ஓலி ரைனோசரஸின் உறைந்த உடல் பகுதி கிடைச்சிருக்கு. அந்த உடல் பகுதியிலிருந்து டிஎன்ஏவை எடுத்து அதன் மூலமா திரும்பவும் ஓலி ரைனோசரஸை கொண்டு வரும் பணியில ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோல நம்ம சொன்ன விலங்குகள் லிஸ்ட்ல நீங்க எந்த விலங்கை உண்மையில பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.